அடுத்த வாரம் அதாவது உங்களுக்கு தைப்பூசம் வந்து இப்போ வரப்போகுது. அதனால் இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு வந்து என்ன பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் உபாசனை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். 7 நாள் அதை கரெக்டாக ஒரு வாரம் செஞ்சால் போதும் உங்களுக்கு முருகர் சித்தி ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. அந்த பூஜையை வந்து அந்த அந்த பூஜைக்கு உண்டான விஷயங்கள் மட்டும், அதாவது இந்த முருகரை வந்து ஆவாகனம் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து பைசா வாங்கலான்ட்டு இருக்கேன். மற்றபடி உங்களுக்கு அந்த இந்த டைமில் நீங்கள் முருகர் உபாசனை எடுத்தீங்கன்னா அதுக்குண்டான தனியாக சர்வதேவதா அவசிய மை, அதுக்கப்புறம் அஷ்டகாந்தம்னு சொல்லுவாங்க, எல்லா வேலையும் செய்கிறது. அது ரெண்டுமே அது திருப்பி படிகமாலை அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்து உரியேற்றி சும்மா கொடுத்துருவேன். அதாவது இதை வாங்கும்போது இது கூட சும்மா கொடுத்துருவோம். இந்த முருகர் உபாசனை வந்து இந்த தைப்பூசத்தோட ஏதாவது நம்ம இது பண்ணணும்னு நினச்சிட்டு உங்களுக்கு வந்து இது ரெடி பண்ணி கொடுக்குன்ட்டு இருப்போம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு உபாசனை நீங்கள் வெளி இடத்துல பார்த்தாலே தெரியும். ஒரு உபாசனை நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னு 20,000 30,000 அப்படிம்பாங்க. எந்த உபாசனை எடுத்தாலும் குறையாமல் 20,000 குறையாமல் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு எப்படின்னா அது வந்து 48 நாள் ஒரு மண்டல பூஜைக்கு சொல்லுவாங்க. இப்போ நான் கொடுக்குற முருகர் உபாசனை வந்து 7 நாள் தான், ஒரே வாரம் தான் நீங்கள் பூஜை பண்ணணும், உங்களுக்கு முருகர் சித்தி ஆகிடுவார். இந்த பூஜை வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து அந்த முருகருக்கு உண்டான எந்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான தாயத்து, முருகருக்கு உண்டான தாயத்து நீங்கள் கழுத்தில் போட்டு பூஜை பண்ணணும், அது உரியேற்றி கொடுத்துருவோம். படிகமாலை, சர்வதேவதா வசியமை, அந்த மையை வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். அஷ்டகாந்தம் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் அந்த மையை நீங்கள் பயன்படுத்திக்கிடணும். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு இதோட சேர்த்து நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9,500 ரூபா மொத்தம் அதுக்குள்ளே பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்திரம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் இங்கே வந்து ஒரு வாரம் பூஜை பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் இதை வந்து கொடுப்போம். அப்போ அந்த பூஜைக்கு உண்டான விஷயங்கள் கரெக்டாக, அதாவது உங்களுக்கு அந்த முருகருக்கு உண்டான எந்திரம் வரைஞ்சி அதுக்கு படையில் போட்டு அதுக்கு பூஜை பண்ணுற விஷயங்களுக்கு மட்டும்தான் நான் கேட்குற அமௌண்ட் வந்து. மற்றவங்களுக்கு வந்து மை அது எல்லாமே இது கூட நானாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் ரெடி பண்ணுதேன். அது கொஞ்சம் எதுக்கு இப்படி திடீர்னு பண்ணுதோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க முருகர் உபாசனை தான் எங்களுக்கு எடுத்தாங்க எங்கிட்ட. அவர் எடுத்துட்டு அவர் கொஞ்சம் பிரச்சனை, இடம் ஒன்று விற்காமல் இருந்தது, அதை விற்று எனக்கு வந்து இப்படி ₹1 இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதனால் நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது அப்புறம் அந்த மையெல்லாம் ரெடி பண்ணி சும்மா கொடுத்துருவோம், இந்த பூஜைக்கு மட்டும் பண்ணலான்னு சொல்லி தான் இப்படி நாங்கள் ரெடி பண்ணதும். உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா 9,500 ரூபா வரும். இது வந்து கரெக்டாக ஒரே வாரம் பூஜை தான். உங்களுக்கு அந்த பூஜை வந்து முருகர் சித்து முடிஞ்சிடும். இதோட நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன். இது தைப்பூசம் வரைக்கும் தான். அதாவது நமக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு தைப்பூசம் வருது 11ஆம் தேதி. அந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக வைங்களா, அது வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது நாங்கள் இந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய ரேட்டு நீங்கள் கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படி இது எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க, உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. நன்றி.